ஒரு சூப்பரான பிக்னிக் போகலாம்னு காலையில இருந்து ஆர்வமா பிளான் பண்ணிருப்பீங்க. ஆனா திடீர்னு கொட்டுற மழையால அந்த பிளானே வீணா போயிருக்கும் இல்லையா? சில சமயம் உங்க பாஸ் உங்கள காரணமே இல்லாம திட்டியிருக்கலாம். இல்லனா திங்கக்கிழமை காலையில அவசரமா ஆபீஸ் கிளம்பும்போது உங்க வண்டி பஞ்சர் ஆயி நின்றுக்கலாம். ஏன்டா இந்த வாழ்க்கை, எப்ப பார்த்தாலும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நீங்க மட்டும் இல்ல, உலகத்துல முக்கால்வாசி பேர் இப்படிதான் ஃபீல் பண்றோம். ஆனா இந்த மாதிரி நிலைமையிலயும் ஒருத்தரால எப்பவுமே நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க முடியும்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? வாங்க, அது எப்படின்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். இத தெரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கைய நீங்க பார்க்கற விதமே மாறிடும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் இது போல வாழ்க்கைக்கு பயனுள்ள பல விஷயங்களை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாம் ஏன் கோபப்படுறோம் தெரியுமா? ஏன்னா நாம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில நாம தான் ஒரு டைரக்டர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த வானிலை, டிராஃபிக், நம்ம சுத்தி இருக்கிறவங்க, இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கணும்னு நாம எதிர்பார்க்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, நாம் டைரக்டர் கிடையாது. இந்த உலகம்ங்கிற ஒரு பெரிய மேடையில நடிக்கிற நடிகர்கள் மட்டுமே. நமக்கான திரைக்கதைய நாம எழுதல. இத புரிஞ்சுக்கிற இடத்துல இருந்து தான் ஸ்டாயிக் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கை முறை தொடங்குது. 2000 வருஷங்களுக்கு முன்னாடி சிட்டியத்தின் ஜீனோ அப்படிங்கிறவரால ஆரம்பிக்கப்பட்ட தத்துவம் தான் இது. ஸ்டாயிக் அப்படின்னா உணர்ச்சிகளே இல்லாத கல் நெஞ்சம் படைச்சவங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அவங்க நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் தான். ஆனா எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் அதுக்குள்ள எப்படி அமைதியா இருக்கிறதுன்னு கத்துக்கிட்டவங்க. ஸ்டாயிக்குகள் இந்த உலகத்தை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு தொடர்ச்சியான சங்கிலி மாதிரி. இதுதான் நமக்கான திரைக்கதை. நாம மேடை ஏறுறதுக்கு முன்னாடியே இது எழுதப்பட்டாச்சு. மழை பெய்யறதும், பொருளாதாரம் சரியறதும், மத்தவங்க உங்கள பத்தி தப்பா நினைக்கிறதும் முன்கூட்டியே எழுதப்பட்ட காட்சிகள். இது எதுவுமே உங்க கண்ட்ரோல்ல இல்ல. மழை பெய்யும் போது மேகத்தை பார்த்து கத்துறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க கத்தினாலும் மழை பெய்ய தான் செய்யும். அப்போ எதைத்தான் நம்மால மாத்த முடியும்? உங்கள சுத்தி ஒரு சின்ன வட்டத்தை கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரே விஷயம் உங்களுடைய செயல்பாடு, யுவர் பர்ஃபார்மன்ஸ். அதாவது உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய முடிவுகள், உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்களுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் முடிவாகிடுச்சு. அப்போ அதை நாம எவ்வளவு சிறப்பா செய்யணும்? ஸ்டாயிக்குகள் தங்களோட வாழ்க்கையை சிறப்பாக்க 4 குணங்களை கடைபிடிச்சாங்க. 1. ஞானம். ஒரு சூழ்நிலைய அப்படியே பார்க்கிற திறன். எது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு, எது இல்லை அப்படின்னு பிரிச்சு பார்க்கிற அறிவு. 2. தைரியம். நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் பயப்படாம நிதானமா நிக்கிற தைரியம். 3. நிதானம். தேவையற்ற விஷயங்களுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணாம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அமைதியா இருக்கிற பழக்கம். 4. நீதி. நாம எல்லாரும் ஒரே நாடகத்தோட அங்கம்தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சக நடிகரா உதவியா இருக்கிற பண்பு. இந்த 4 விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க சந்தோஷம் மத்தவங்கள பொறுத்தோ வெளியில நடக்கிற விஷயங்கள பொறுத்தோ இருக்காது. அது உங்ககிட்ட மட்டுமே இருக்கும். ரோமானிய பேரரசர் மார்க்கஸ் அரேலியஸ் ஒரு மிகப்பெரிய அரசன். அவருக்கு இருந்த பிரச்சனைகளும் போர்களும் கொஞ்ச நஞ்சம் இல்ல. ஆனா அவர் இந்த ஸ்டாயிக் தத்துவத்தை பயன்படுத்தி தான் எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளையும் அமைதியா கடந்தார். தன் வலிமைய வெளியில தேடாம தனக்குள்ள தேடினார். இயக்குனர்கிட்ட சண்டை போடுறத நிறுத்துங்க. திரைக்கதைய மாத்த முயற்சிக்காதீங்க. உங்க கேரக்டரை மட்டும் சிறப்பா நடிச்சு முடிங்க. அடுத்த முறை எதிர்பாராத ஒரு விஷயம் உங்களை வந்து தாக்கும்போது 1 நிமிஷம் அமைதியா நின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இது எனக்கான திரைக்கதையா இல்ல என்னோட செயல்பாடா? இந்த வீடியோ கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களோட எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போல பல சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.